Hi friends, welcome to Smiley Boy Mom channel. இந்த வீடியோவில் நாங்கள் சண்டே அன்னைக்கு கிண்டியில் இருக்கிற நேஷ்னல் பார்க்குக்கு போனோம். அங்கே என்னெல்லாம் இருந்தது, நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் ஸ்மைலி பாய் மோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வண்டியில் தான் வந்தோம். ஸோ பார்க்கிங் அங்கே இருந்தது 20 rupees பார்க்கிங். அதில் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலான்னு பார்த்தா இங்கே அந்த செவரில் ஃபுல்லாக அங்கங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் வரைஞ்சி அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தாங்க. அதை பற்றி இந்த கிண்டி நேஷ்னல் பார்க்குக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன். அப்போ வந்து இந்த பார்க் மட்டும் பார்த்துட்டு நான் போயிட்டேன். ஸ்னேக் பார்க்குக்கு போனது கிடையாது. ஏன்னா பார்க்கில் நிறைய என்ஜாய் பண்ணுறது, பெரியவங்களுக்கு தனியாக ஸ்லைட்லாம் இருக்கும். நானும் விளையாடி இருக்கேன். பட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்து அதில் விளையாடும் போது பெரியவங்க கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இந்த பார்க்கில் எனக்கு நிறைய உண்டு. ஆனால் இந்த வாட்டி என்ன போட்டிருந்துச்சுன்னா, சிறுவர் பூங்கா வந்து சீரமைப்பு பணி காரணமாக மூடப்பட்டிருக்கு, யாரும் அலோடு இல்லை அப்படின்னு போட்டாங்க. பார்க்கிங் டிக்கெட் எடுக்கும்போது அவங்களும் சொல்லிட்டாங்க ஒன்லி ஸ்னேக் பார்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு, உள்ளே போய் பார்க்க வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கா. வண்டியை பார்க்கிங்கில் விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது பாருங்கள். இந்த இடம் தான் வந்து அனிமல்ஸும் கிட்ஸ் விளையாடுற பார்க் நிறைய இருக்கிற இடம். ஆனால் அங்கே இல்லைன்னவே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்னேக் பார்க்குக்கு வந்துட்டோம். அது இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பக்கம் கூட திரும்பி பார்த்துருக்க மாட்டேன். 2-3 தடவை வந்து இந்த பக்கமே வந்ததில்லை. எனக்கு ஸ்னேக்னாவே கொஞ்சம் பயம். இந்த வாட்டி அங்கே இல்லைன்னொன்னே சரி ஸ்னேக் பார்க்காச்சும் போகும். நான் கூட்டமே இருக்காதுன்னு பார்த்தா ஸ்னேக் பார்க் பார்க்குக்கு இவ்வளோ கூட்டங்க. ஆமாம், உங்களுக்கு வாய் தான். அங்கே டிக்கெட் வாங்குற இடத்துல ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த விருதை பார்த்ததும் தொங்கணும், எனக்கு தூக்குனாரு. அவரை தூக்கி வச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து தொங்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அப்புறம் அப்படியே டிக்கெட் வாங்கினதும் நாங்கள் உள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட் எடுத்தது ஒரு ஒயிட் கலர் பாம்பு தான் ஒன்று இருந்துச்சு. அது கலரே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த போர்டில் படித்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு மரபணு கோளாறுகளால் இந்த மாதிரி நடக்குமா. மெலனின்னால தான் வந்து கருப்பு கலர் வருதான். அந்த மெலனின் கம்மியாக சுரக்கும் போது பாம்புகளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா. இது மாதிரி இருக்கிற பாம்புகள் வந்து ரொம்ப கம்மியாக, ஏன்னா அது இருக்கிற இடத்தோட அந்த கலர் வந்து ஒத்து போகாமல் இருக்கிறதால ஈஸியாக இது வந்து மாட்டிக்குமா. அதனால் இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது. எல்லா பாம்புகள் வெரைட்டியும் வந்து நின்று படிச்சுட்டு போகிற அளவுக்கு விடலை. இவங்க கடன்னு பார்த்து ஓடுறாங்க பசங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் வந்து அதை பற்றி படிச்சுட்டு வந்தேன். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்ததுமே வந்து விஷம் உள்ள பாம்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் விஷம் இல்லாத பாம்புகள் அப்படின்னு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரொக்கடைல்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் லைனாக பார்ப்போம். இங்கே வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல பாம்பு பற்றி இங்கே எழுதியிருக்காங்க. இது வந்து இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாளம் இங்கெல்லாம் இதுக்கு வந்து இருக்கான். இது வந்து 150 சென்டிமீட்டர் நீளம் வரலும் இருக்குமா. அதிகபட்சமாக 210 நீளம் கூட இருக்குமா. இது நல்ல பாம்புக்கு அடுத்து நம்ம பார்த்தது கண்ணாடி வீரியன் வந்து யாராவது சீண்டுனாங்கன்னா அது வந்து அப்படியே சுருண்டு தலையை உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் மாதிரி விசில் அடிக்குமா. அதுதான் அதை மாதிரி பண்ணி தான் அது எச்சரிக்கை பண்ணுமா. இது வந்து குட்டி போடுற வகை சார்ந்ததான், முட்டை இடாதான். எல்லா பாம்புகளும் மோஸ்ட்லி முட்டை இடுமாம். இது வந்து குட்டிகள் இடுமா. ஒரே நேரத்தில் 96 குட்டிகள் கூட இது வந்து இடுமாம். அடுத்து ஊர்வனை பற்றிலாம் அங்கே போட்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து நாங்கள் பார்த்தது கட்டுவீரியன் பாம்பு. இந்த பாம்பு வந்து 3 அடி முதல் 6 அடி வரலும் இருக்குமா. பெரும்பாலும் இந்த பாம்பு சுருட்டிட்டு தலையை வந்து உள்ள பக்கமாக மறைச்சிட்டு தான் இருக்குமா. அடுத்து வந்து பாம்பு கடிக்கு முதலுதவி அதெல்லாம் போட்டிருந்தது. பாம்பு கடி பற்றி ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாம்புகள் வந்து விஷத்தன்மையெல்லாம் இல்லை. 62 பாம்பு வெரைட்டிக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இருக்க பாம்புகள் கடிக்கிறதால பெருசாக அந்த அளவுக்கு உயிரிழப்புகள் வராதான். ஏன் உயிரிழப்புகள் வருதுன்னா, பாம்பு கடிச்சேன்ற பதட்டத்துலேயும் அதனால தான் வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. பாம்பு விஷத்தை வச்சு நிறைய மருந்துகள் வந்து செய்கிறாங்களாம். இந்த பாம்புக்கு வந்து விஷம் இருக்கிறது வந்து அதனோட உணவை அது தேடிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அது ஜீரண சக்திக்காகவும் இந்த விஷம் அதுக்கு இருக்கான். பாம்பு கடித்ததுக்கு அந்த பாம்பு விஷமுறிவுன்ட்டு ஒரு மருந்து கொடுக்குறாங்களே, அதுவே அந்த பாம்போட விஷத்துலேருந்து தான் எடுக்கிறாங்கன்ட்டு இதில் எழுதிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து நல்லாவே இருக்க போகிறதில்லன்னு நினச்சேன். பட் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி இதில் வந்து இந்த சுருட்டை வீரியன், கண்ணாடி வீரியன், கட்டு வீரியன், நல்ல பாம்பு இதெல்லாம் தான் வந்து விஷமுள்ள பாம்புகள் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். விஷமுள்ள பாம்புகளில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது சுருட்டை வீரியன். நானும் அந்த கண்ணாடிக்குள்ளே சுற்றி தேடுறேன். எங்கேயுமே பாம்பை காணுமே, எங்கடா போச்சு, ஒருவேளை அந்த பானைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சான்னு நான் வந்து தேடிட்டு இருக்கும்போது என்னோட குட்டி பையன் என்ன சொன்னார், இங்கே பாருமா மரத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. உண்மையாலுமே கிட்ட பார்த்தது டக்குன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அடுத்து நான் நகர்ந்து போனால்
படம் எடுத்து நின்றுட்டு இருந்தது. உண்மையான பாம்புன்னு நினைக்காதீங்க, இது ஒரு பொம்மை பாம்பு. நானும் உண்மையான பாம்புன்னு நினச்சிட்டேன் டக்குன்னு பார்த்ததும். ஸோ சூப்பராக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க இது. ஸோ விஷம் உள்ள நாகங்கள் தொடர்ந்து அப்படியே நாகப்பாம்புலேயே வந்து தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்காவில் வந்து விஷம் உமிழும் நாகங்கள் காணப்படுதான். இது வந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரலும் எதிரிகளோட கண்களில் விஷத்தை அடிக்குமா. இது எப்படின்னு அதில் போட்டுருந்தது. அந்த பற்களில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குமா, அந்த ஹோலால் வந்து விஷத்தை அதில் தீக்கி வச்சுட்டு ஒரு வீரியமாக அது வந்து அதால் உமிழ முடியுமா. அதனால் அது 2 மீட்டர் வரலும் ஃபாஸ்ட்டாக அந்த ஃபாஸ்ட்டில் வருது. இந்த மாதிரி விஷமுள்ள நாகங்களுக்குன்னு தனியாக ஒரு செட் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷமுள்ள நாகங்களுக்குன்னு ஒரு தனியாக அது வந்து ஒரு பில்டிங் மாதிரியே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இது வந்து விஷமுழும் நாகங்கள் தனியாக இந்த மாதிரி போர்ட் போட்டு அந்த 3 பாக்ஸஸில் தனித்தனியாக பாம்புகள் இருந்தது. இதில் பச்சை கலரில் ஒயிட் கலரில் இந்த பாம்பு இருந்துச்சு. இன்னொன்று கொஞ்சம் குட்டியாக இருந்தது. இது ரொம்ப நீளமாகவும் பெருசாகவும் இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இது நம்ம பார்த்தது பால் ஆமைகள். ஆமைகள்லையும் நிறைய வெரைட்டிஸ் அங்கே போட்டிருந்தாங்க. இதில் ஆமைகள் என் கண்ணுக்கே தெரியல, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாலே கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்ததுக்கப்புறம் தலை மட்டும் எட்டி பார்க்குது, உள்ளே உடம்பு வச்சுருக்கறதுனால நமக்கு தெரியல. இதை பற்றி ஸ்பெஷல் என்ன போட்டிருந்தாங்கன்னா 5 மாதம் வரலும் வறட்சி காலத்தில் மண்ணுக்கு அடியில் போய் அது வாழ்ந்துட்டு இருக்குமா. கோடை காலம் முடிகிற வரலும் அந்த மாதிரி இருக்க அதால் முடியுமா. அமெரிக்காவின் ஸ்லைடர் ஆமைகள். இது உலகிலேயே 10 மிக மோசமான ஊடுருவும் ஆக்கிரமிக்கும் விலங்குகளில் இதுவும் ஒன்றா. அதனாலேயே மற்ற ஆமைகளை பின்னடைய செஞ்சிருமா இந்த ஆமை. இதுக்குள்ளே கல் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் ஆமை. எனக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்த்தது இந்தியாவின் குளத்து ஆமை. இதை பார்க்காதவங்க இருக்க மாட்டேங்க கண்டிப்பாக. இந்த ஆமைகளை பற்றி போட்டிருந்தாங்க என்ன எழுதிருந்துச்சுன்னா, பெரிய காட்டு விலங்குகள்லாம் இறந்து இருந்துச்சுன்னா அதை சுற்றி இந்த குளத்து ஆமைகள் வந்து சுற்றி இருந்து அதை சாப்பிடுமா. ஸோ இதுவும் எனக்கு தெரியாது, புதிய இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஆனால் இதை பார்த்ததும் சிவாஜி படத்தில் விவேக் சார் செஞ்ச காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்காக ஆமை குஞ்சு அவிச்சு வச்சுருக்கோம்னு சொன்ன காமெடி தான் ஞாபகம் வந்தது. அடுத்து நாங்கள் பார்த்தது இந்திய நட்சத்திர ஆமைகள். ஸோ இதனோட உடம்பு ஓடு வந்து நட்சத்திர ஷேப்பில் இருக்குது. இது நட்சத்திர ஷேப்பில் இருக்கிறதாலே இது வந்து கவர்ந்தாலும் அது அசைஞ்சு எப்படியோ திரும்ப நடக்கிற பொசிஷனுக்கு வந்து நடந்து போகுமா. மற்ற ஆமையால் இந்த மாதிரி பண்ண முடியாதான். இதை நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கல் தான் இருக்குதுன்னு நினச்சேன். மேலே இருக்க ஓடு தான் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்துச்சு. ஓ இதுதான் ஆமை போல் இருக்குன்ட்டு பார்க்கவே நல்லா இருந்தது. இதனோட குட்டியாக இருக்கும் போது இதில் வந்து வரிகள் தான் இருக்குமா. வளர வளர தான் இந்த மாதிரி நட்சத்திரம் ஷேப் வருமா. ஒரு ஓனான் இது வச்சுருந்தாங்க. அது அசையாமல் ஒரே இடத்துல நின்று இருந்தது. அடுத்து அமெரிக்காவின் மலை ஓனான் குட்டிகள் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து இப்போ விஷமில்லா பாம்புகள் எல்லாம் வந்து ஒரு பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் செம்ம நீளமாக இருந்தது, சப்பையாக. இன்னொன்று வந்து அப்படியே எழுந்து நின்றுட்டு இருந்தது. எவ்வளோ நேரம் தான் இப்படி அசையாமல் நின்றுட்டுருக்கோம், கழுத்து வலிக்காதா அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதை பார்த்ததும். இங்கே நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே தாண்டி வந்தால் ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நாகராஜா மாதிரி விநாயகர்லாம் இருந்தாங்க. அடுத்த பில்டிங் போனால் அங்கே இந்திய மலைப்பாம்புகள் பற்றி போட்டிருந்தது. மலைப்பாம்பு இருந்துச்சு. அப்பா மூலையில் சுற்றி படுத்துட்டு பாருங்க, எவ்வளோ பெருசு, பார்க்கும் போதே பயங்கரமாக இருந்தது. இதை பற்றி வியப்பான தகவல் என்ன போட்டுருந்துச்சுன்னா, இது வந்து நல்லா ஸ்விம் பண்ணுமா தண்ணியில். அதேமாதிரி தண்ணிக்குள்ளே போனால் நல்ல பல மணி நேரம் வந்து மூச்சு அடக்கிட்டு அதால் இருக்க முடியுமா. ஸோ மலைப்பாம்பு பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே மட்டும் போய் ஓடியாதீங்க, அதுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியுமாப்பா. மேலே மூவ் ஆகுது பாரு, மேலே மூவ் ஆகுது கார்னரில். இங்கே பாரு மேலே பாரு, ராக் மேலே அது மூவ் ஆகல, இது மூவ் ஆகுது. இங்கேருந்து வந்தால் உடும்பு இருக்கிற இடம் இருந்தது. பட் உடும்பு வந்து மரப்பொந்துக்கு நடுவில் போய் இருந்ததால் எங்களால் எடுக்க முடியல. இதை முடிச்சதும் அடுத்த ஏரியாவில் க்ரொக்கடைல்ஸ் இருந்தது. அப்படியே கண்ணை திறந்து வச்சுட்டு அசையாமல் படுத்துட்ருக்கு. அது முடிச்சுட்ருக்கா தூங்குதானே தெரியாத அளவுக்கு நல்ல ஆக்டிங். ஆனாலும் இந்த காக்காவுக்கு நல்ல தைரியம் தாங்க. க்ரொக்கடைல்ஸ் இருக்கிற இடத்துக்கே போயிருக்காங்க. இந்த முதலைகளுக்கும் நிறைய பேர் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது சயாமீஸ் முதலையாம். இது வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில் இருக்கிறதால இதை இனப்பெருக்கம் செய்யப்பட்டு தண்ணிகளில் எடுத்துகிட்டு போய் விட்டு வளர்த்து இப்போ உட்காந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களாம்.
ஸோ crocodiles பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ போட்டிருந்தாங்க. பாம்புகள் எப்படி விஷமுள்ள பாம்புகள் விஷமில்லாத பாம்புகள்னு கிளிக் பண்ணாங்களோ அது மாதிரி முதலைகள்லையும் உப்பு நீர் முதலைகள் சதுப்பு நீர் முதலைகள் கரிகால் முதலைகள்ன்ட்டு பிரிச்சுருந்தாங்க. அதனோட வாயை பார்த்தாவே தெரியும் போல இருக்குது. கூராக இருந்தால் கரிகால், அதே மாதிரி அந்த யூ ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து சதுப்பு நிலத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி அந்த வாயோட ஷேப் வச்சு அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு முதலை அழகாக அசைஞ்சிச்சு. ஆனால் அசைஞ்சு போய் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருச்சுங்க. அது நான் கொஞ்ச நேரம் சும்மா அப்படி நவுந்துச்சு போல இருக்கு. அந்த டைமில் கரெக்டாக நான் பார்த்து வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து கங்கை நீர் முதலையோட குட்டிகள் அப்படிலாம் நிறைய இருந்தது. ஸோ இது வந்து கங்கை நீர் முதலை நம்ம பார்த்துட்ருக்கிறது. நம்மளை விட குட்டீஸ் நிறைய கொஷின் கேட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்னது, அது பேர் என்ன, அது பேர் என்ன, நீ எல்லாமே முதல்ல தாண்டா அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு புரியல. இல்லை அது என்னது, ஒரு பாக்ஸில் இருக்கிறதே வந்து தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. திரும்பவும் விஷமற்ற பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த போர்டில் போட்டுருக்கு பாருங்கள், விஷமற்றதுன்னு தெளிவாக. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கருப்பு மண்ணுளி பாம்புகள்ன்ட்டு. இது வந்து கடிச்சா தொழுநோய் வருதுன்ட்டு தவறான கருத்துக்கள் பரவுது அப்படின்ட்டு போட்டிருந்தது. அடுத்து பக்கத்து பாக்ஸில் மண்ணுளி பாம்புகள் அப்படின்னு இருந்தது. இது எதுவுமே வந்து கரெக்டாக கண்ணுக்கு தெரியல. ஏதோ இது ஒன்று மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்சம் பெருசாகவே. இந்த பாம்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஆக்டிவாக மேலே ஏறிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தது. கீழே விழுந்துருமோன்னு நினச்சேன். பாதி உடம்பு மேலேயும் கீழேயும் ஆட்டிக்கிட்டு அங்கே இருந்துச்சு. அது அடுத்து இந்த பானைக்குள்ளேயே இருந்துச்சு. இது பேர் அழகு பாம்புகள்லாம். அழகாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் உள்ளே இருந்ததால் எனக்கு சரியாக தெரியல. அங்கே இந்த போர்டும் இருந்தது, தவளை தாவும் உடற்பயிற்சி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த உடற்பயிற்சி கொடுங்க, இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் போட்டிருந்தது. இது மாதிரி இந்த தவளை மாதிரி நம்ம வச்சு பசங்க தாவறதால அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்குமா. ப்ளஸ் உடல் வந்து கொழுப்புக்கள்லாம் கெட்ட கொழுப்புக்கள் எல்லாம் குறையுமா. உடல் வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும்னா, பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும்னா இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணுமா. அடுத்து நீர்க்கோழின்னு ஒரு வகையான பாம்பு பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அது வந்து என்னென்னா பாம்போட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு கார்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கார்டு வந்து இந்த கூம்புகளில் வச்சுருந்தாங்க. அந்த கூம்புகளில் கரெக்டாக நம்ம ஒரு ஷீட் எடுக்கணும், அந்த கார்டு எடுக்கணும். அந்த கார்டில் என்ன வெரைட்டி பாம்பு வருதோ அந்த பாம்பு இருக்க கோனுக்கு நம்ம கரெக்டாக நம்ம ரிங்கை வந்து போட்டோன்னா நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ என்னோடய குட்டீஸ் ரொம்ப குட்டின்றதால பக்கத்துலேயே நிற்க வச்சு கொஞ்சம் போட விட்டாங்க. ஆனால் அப்பயும் அவங்க வின் பண்ணல. ஸோ பெரியவங்கன்னா ஒரு லைன் வச்சுருக்காங்க, அந்த லைனில் இருந்து தான் தூக்கி போடணும். தூக்கி போட்டுருப்பாங்க. என்னோடய குட்டீஸ் இந்த ரிங்ஸ் போடுறதுல ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக விளையாடினாங்க. அடுத்து இருந்தது வந்து கண்காட்சி, மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாக சிலைகள் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போனால் நிறைய அந்த இறந்த உடல்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸில் போட்டு வச்சுருக்கிறது நிறைய உயிரினங்கள் இருந்தது. அதில் பெரிய பெரிய பாம்புகள், ஆமைகள், பல்லி வெரைட்டிஸ், அந்த மாதிரி தவளைகள் கூட போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் எல்லாத்தையும். இதில் வந்து பாம்புகளோட மாடல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பாம்புகளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும். ஸோ இது வந்து ராஜநாகம் அதனோட கூடோடு சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த கூட்டில் வந்து அதனோட முட்டைகளும் வந்து செட்டப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ராஜநாகம் படம் எடுக்கிற மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு குட்டி போட்டுட்டு அது வந்து பசியில் வந்து ஒரு மானு பிடிச்சி அது முழுங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ரியல் பாம்பு நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு மரத்தில் ஃபுல்லாக பாம்புகள் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே க்ரீன் இலையோடு சேர்ந்து அந்த பாம்பு இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து உடும்பு 2 சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இதில் ஆமை ஒன்று இருந்தது. இதில் ஃபிஷ்ஷு ஒரு சின்னதாக ஒன்று பார்த்தேன் நான். ஸோ அது ஏதோ தவறி வந்துருச்சு பிள்ளருக்கு இதில் ஃபிஷ்ஷு. இந்த ஆமை வந்து அழகாக வெளியே வந்து ஸ்விம் பண்ணிட்டு வந்து வெளியே தலையை ஊற்றி பார்த்தாங்க. அவ்வளோதான் இந்த மியூசியம்குள்ளே இருந்ததெல்லாம் நான் வந்து சுற்றி காமிச்சிட்டேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் அங்கே நிறைய பசில்ஸ் மாதிரி கேட்டுருந்தாங்க. அதாவது இது ஒரு சுற்றி பார்த்ததில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் பற்றி வந்து சும்மா ஆன்சர் மாதிரி கேட்டுருந்தாங்க. நீங்கள் நான் காமிச்சது எல்லாத்தையும் பார்த்துருந்தாவே இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். நான் சும்மா குட்டி பையனை கூப்பிட்டு வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் போமா அப்படின்னு ஓடிட்டார். இதில் வந்து விஷமுள்ள பாம்புகள் எது விஷம் இல்லாத பாம்புகள் எது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது.
இதில் இன்னொரு விஷயம் இருந்தது, இந்த இக்வானா வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த ஆமைகள் அதெல்லாம் வந்து டேரெக்டாக உள்ளே போய் நேராக தொட்டு கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே. ஸோ உள்ளே போயிருக்காங்க பாருங்கள். இது ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போகலாம். எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை, அதனால நான் போகல. ஆனால் நிறைய பேர் போய் அதை உள்ளே போய் பார்த்துட்டு சின்ன பசங்க கூட அதெல்லாம் தொட்டு பார்த்தாங்க, இந்த இக்வானா இந்த ஆமைகள் அது எல்லாத்தையும். ஸோ இதில் இருக்கிறது தான் இந்த ஊர்வன தோட்டம் அப்படின்ட்டு இருக்குது. இது எல்லாமே உள்ளே வந்து இருக்குது. நம்ம நேர்லேயே போய் அப்படியே பக்கத்துலேயே நின்று பார்க்குற மாதிரி. அங்கே ஒருத்தவங்க வந்து சேஃப்டி கார்டும் இருக்காங்க, 2 பேர் டிக்கெட் வாங்குறதுக்கும் இருக்கிறாங்க, உள்ளேயும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் இயற்கை பொருட்கள் விற்பனைன்னு இருந்தது. ஸோ மரத்தால் ஆன இந்த crocodiles, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறைய செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது அது பார்க்க. நாங்கள் எதுவும் வாங்கலை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கடைக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த டைனோசர்ஸ் இருந்தது. அதில் போகும்போது நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகல, வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, நாங்களும் எடுத்தோம். பாருங்கள், டைனோசர் மாதிரியே என் பையன் இருக்கிறான் பாருங்கள். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே காட்டியிருக்கணும், நான் வெளியே வரும்போது காட்டுறேன் பாருங்கள். மேலே 2 மான் நிற்கிது பாருங்கள். உள்ளே ரியலான மான் இல்லை, சுபமா மானையாச்சும் பார்த்துக்கோங்கன்ட்டு வெளியே வச்சுருக்காங்க. இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா ராஜாஜியோட நினைவகம் இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே போகலை, இன்னொரு வாட்டி வந்து போனால் நான் கண்டிப்பாக அதெல்லாம் வீடியோ போடுறேன். ராஜாஜி நினைவகத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தே வந்துடலாம். ஸோ நடந்தே வந்தால் கூட கொஞ்சம் தூரத்தில் காந்தி மண்டபம் இங்கே தான் இருக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல புல்வெளி. அங்கே கூட்டு போனாலும் பசங்க ஜாலியாக விளையாடுவாங்க. அது இன்னொரு நாள் நாங்கள் வந்தோம், கண்டிப்பாக இதையும் நான் வீடியோ போடுறோம். அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வந்தால் அடுத்து ஒரு இடம் வருது, என்ன இடம்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து போனால் அங்கே வந்து பக்தவச்சலம் அவரோட நினைவிடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய நினைவகம் இருக்குது. ஸோ இந்த லைனில் இருக்க எல்லா பிளேசஸும் இன்னொரு வாட்டி நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி அவுட்டிங் பிளேசஸ் ப்ளஸ் ட்ராவலிங் வீடியோஸ், பேக்கேஜிங், பசங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி ஹேபிட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.